ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन, वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। திருவிழா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீமத் வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதை மாஹாத்மியத்தில் யத்ர கீதா விசாரஸ்ச படனம் பாடனம் ஸ்ருதம் தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவஹி என்று பகவான் பூமி தேவியை பார்த்து சொல்கிறார். எத்திர கீதா விசாரா, எந்த இடத்தில் கீதையினுடைய விசாரம் நடக்கிறதோ, படனம் அதனுடைய பாடமானது நடக்கிறதோ, பாடனஞ்ச கற்பித்தல் நடக்கிறதோ, தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி, தத்ர அந்த இடத்தில் அகம் நிவசாமி நான் நிச்சயமாக அதே இடத்தில் இருக்கிறேன், சதா ஏவகி அங்கேயே நித்தியமாக இருக்கிறேன் என்று பகவான் எந்த இடத்தில் பகவத்கீதையினுடைய விசாரம் படனம் பாடனம் நடக்கிறதோ, ஸ்ருதம் கேட்கப்படுகிறதோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன் என்று பகவான் பகவத்கீதை மகாத்மியத்தில் செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்டாக அங்கே சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். அதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குரு விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्वी जन तपोबल वृद्धि द्वारा समस्तस्यापि मानव समाजस्य सर्वारिष्ट परिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य
सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिना परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतध्रुवाणि ध्रुवाणीतिर्मतिर्मम। येऽप्यन्यदेवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्यविधिपूर्वकम्. இப்பொழுது திரு ஊபே அனந்தபத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் இந்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். ये त्वन्यदेवता भक्ताः यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्ति अविधिपूर्वकम्. ओम नमो भगवते वेंकटेशाय. முன்னாடி ஸ்லோகம், இதற்கு முன்பாக 22வது ஸ்லோகம் பார்த்தோம். அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம். எவ்வளவு பெரிய விஷயம் இது. நான் பார்த்துக்கிறேன்னு எம்பெருமான் சொல்லும் பொழுது நமக்கு அவன் பேரில் நம்பிக்கை வரமாட்டேன்றது. ஐ கேர் ஆன் யூ அப்படின்னு நம்ம ஸ்ரீனிவாசன் சொல்லுகிறான். ஐ கேர் ஆன் யூ அப்படின்னு நம்ம ஸ்ரீனிவாசன் சொல்கிறான். மார்பிலே கை வைத்து என்று ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணுறார். தொட்டு காட்டின திருமேனி என்று ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணுறார். அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாமேகம் சரணம் விரஜ என்று தொட்டு காட்டின திருமேனி, தன்னுடைய திருமேனியில் தன் கையை தானே வைத்து பேசுகிறான் பரமாத்மா. அந்த பேச்சை புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த பேச்சினுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய யோகக்ஷேமம்னா உத்தமமான மோட்சத்தை கொடுத்து சாஸ்வதமான அந்த மோட்ச பலனை அவர்கள் அனுபவிக்கும்படியாக அனுகிரகத்தை செய்கிறேன். இது பாஷ்யக்காரர் காண்பித்தலுடைய அர்த்தம். அது தவிர நமக்கு இங்கே என்ன தேவை? இங்கே இருக்கச்சே புத்திரபூத்திராதிகளோடு இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், வீடு வாசனாதிகளோடு இருக்கணும், எல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்படுறோம். ஷரீரம் ஆரோக்கியம் அர்த்தாம்ச்ச போகாம்ச்சைவ ஆனுஷங்கிகான் ததாதி தியாயினாம் நித்யம் அபவர்க பிரதோஹரிஹி. முன்னாடி எபிசோடில் பார்த்தது குச்சேலருடைய சரித்திரம். குச்சேலர் அதன் பிறகு அஜகஜாந்த ஐஸ்வர்யத்தை அடைந்திருந்தார். அஜகஜாந்த ஐஸ்வர்யம்னா சாதாரணமாக ஒருத்தர் ஆடு வளர்க்கலாம், கொஞ்சம் வசதி படைத்தவர் மாடு வளர்க்கலாம். அதுக்கு மேலே வசதி படைத்தவர் அப்படின்னா அவர்கிட்ட யானையே இருந்ததுன்னா உந்து மதகளித்தன் ஓடார தோல்வலியன் என்று ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில காண்பிக்கிறார். அஜகஜாந்த ஐஸ்வர்யம்னு பேர் இதற்கு. குட்டியூண்டு ஆடுலேருந்து ஆரம்பித்து பெரிய யானை பரியந்தம் பரிபாலனம் பண்ணுறதுக்கு செல்வம் வர்றது அவருக்கு.
குச்சேலருடைய வீட்டு முற்றத்தில் நல்ல உயர்ந்த ஜாதி யானைகள், அந்த யானைகளுடைய கண்ண பிரதேசத்திலிருந்து மத ஜலம் பெருகுமாம். மதம் பிடித்த யானைன்னு அர்த்தம் இல்லை, மதம் பிடித்த யானையை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உயர்ந்த ஜாதி யானை அதனுடைய கண்ண பிரதேசத்தில் அதில் கண்ணிலிருந்து அந்த மத ஜலமானது பெருகுமாம். அதனுடைய வாசனை ஏழிலை மரத்தின் வாசனை போல் இருக்குமாம். ஏழிலை மரம்ன்றது இமயமலையில் ரொம்ப மேலே இருக்கா, டாப்பில் இருக்கான். அந்த மரத்தினுடைய வாசனை கம கம கமன்னு வீசுமாம். அது போன்றது ஒரு வாசனை நல்ல ஜாதி யானை. அந்த யானையின் கண்ண பிரதேசத்திலிருந்து வழியக்கூடிய மதஜலப்பெருக்கினுடைய வாசனை இருக்கும். அது ஐஸ்வர்யத்தின் அடையாளம். இவர் திரும்பி போறார் குச்சேலர் தன்னுடைய வீட்டுக்கு. பார்த்தா மதோத்தாம ஸ்தம்பேரம என்றார் சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில். பெரிய பெரிய மத நீரை பெருக்கக்கூடிய யானைகள் அவர் தன் மாளிகையின் முற்றத்தில் கட்டப்பட்டிருக்கின்றன. முற்றம்னா போர்ட்டிகோன்னு அர்த்தம். தனக்கே ஒருவேளை சாப்பாடு இல்லாமல், தன் பிள்ளைகளுக்கும் சாதம் போட வழி இல்லாமல், கண்ணனை பார்க்க வரும்பொழுது வெறுங்கையோடு வர முடியாதுன்னு அக்கம் பக்கத்தில் 6 பேர் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி வாங்கிட்டு வந்த அந்த குச்சேலர் திரும்பி சென்றாரே. ஆனால் அவர் போன வழியெல்லாம் பொன்னும் வைரமும் தங்கமும் கோமேரகமும் கொட்டி கிடந்தது. பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாளிகை அவருக்கு கிடைச்சது. இதெல்லாம் யார் கொடுத்தா? எல்லாம் கண்ணன் கொடுத்தது. கண்ணனுடைய அனுகிரகத்தினாலே கிடைத்தது, கண்ணனுடைய கிருப்பையினாலே கிடைத்தது. அப்படி நினச்சிக்கணும். நம்ம அப்படித்தான் நாம் சொல்லணும். ஷரீரம், தேகத்தில் ஆரோக்கியம் இருக்குது. ஷரீரம் ஆரோக்கியம், நல்ல தேகம். சில பேர் பிறக்கச்சே ஊனமுற்றவர்களாக பிறக்கிறா, அல்லது ஊனம் அவர்களுக்கு நடுவில் ஏற்படுகிறது. அப்புறம் ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிறது. ஷரீரம் ஆரோக்கியம். அர்த்தான் காசு பணம் போகங்கள், நிறைய மூட்டை மூட்டையாக தானியங்கள் வந்து இறங்குறது, வண்டு வண்டியாக கரும்பு வந்து இறங்குறது. எல்லா வளமும் இருக்குது, எல்லா செல்வமும் இருக்குது. ஆனால் வைத்தியர் சொல்லிட்டார், கார்த்தால 100 மில்லிகிராம் கேப்பக்கூழ், மத்தியானம் 100 மில்லிகிராம் அதே ராகி கூழ். உப்பு போடக்கூடாது, பெருங்காயம் போடக்கூடாது, சர்க்கரை போடக்கூடாது, ஊறுகாவை கண்ணால் கூட பார்க்கக்கூடாது, காஃபி டீ சாப்பிடக்கூடாது. என்னதான் பண்ணுறது? மூட்டை மூட்டையாக வீட்டு ஃபுல்லாக தானியம் இருக்குது, கரும்பாக டன்னாக வந்து இறங்குறது. எதையுமே அனுபவிக்க முடியாமல் இருந்தால் போகான். இது தவிர என்ன வேணும்? மழை பெய்ய வேண்டிய இடத்துல மழை பெய்யணும், தண்ணி வர வேண்டிய இடத்துல தண்ணி வரணும், வெயில் அடிக்க வேண்டிய சமயத்தில் வெயில் அடிக்கணும். என்ன வேணுமோ என்ன உண்டோ அது அத்தனையும் பரமாத்மா கொடுக்கிறான். ததாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க்க பிரதோஹரிகி. சுவாமி இதை மற்ற தெய்வங்களும் தான் கொடுப்பா. எனக்கு குழந்தை வேணும்னு ஒரு தெய்வத்தை போய் வேண்டினா அந்த தெய்வம் குழந்தை கொடுக்கும். எனக்கு காசு பணம் வேணும்னு ஒரு தெய்வத்தை போய் வேண்டினா அந்த தெய்வம் காசு பணம் கொடுக்கும். எல்லாரும் தான் கொடுப்பா. இது என்ன சுவாமி பெரிய விஷயமா இருக்குது? இதை போய் பெருசாக சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டு தான், எல்லாரும் கொடுப்பாதான். ஆனால் அவள் மோட்சத்தை கொடுப்பாளா? இதெல்லாம் கொடுப்பா, நான் கூட ஒத்துக்கிறேன். இதெல்லாம் அவர்கள்கிட்ட போய் பிரார்த்திச்சா கிடைக்கும். ஆனால் கூடவே மோட்சத்தை பிரார்த்தித்தால் கிடைக்குமோ? மோட்சம் விச்சேது ஜனார்தனாத். மோட்சம் வேணும்னா அவனுக்கு எம்பெருமான இடத்துல மட்டும்தான் மோட்சம். மற்றவர்களிடத்தில் அவனுக்கு மோட்சம் கிடைக்காது, சாத்தியம் கிடையாது, பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்படி ஒரு பெருமை காண்பிக்கப்படுகிறது. ததாதி தியாயினாம் நித்தியம் அபவர்க்க பிரதோஹரிகி. அதனால் பெருமாள் நாம் பார்த்துக்கிறேன்றான். ஆத்மாவை பகவான் இடத்துல சமர்ப்பித்தோமே ஆனால் நமக்கு கிருத்த கிருத்தியர்கள் என்பதாக பெயர். அதுக்கப்புறம் நாம் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் கர்மாதீனம், பரமாத்மா பார்த்துக்கிறான். சரி, நாம் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதுக்கு உண்டான சிக்ஷையை கொடுக்குறான். சரி, நாம் சௌக்கியமாக இருக்கோம், பெருமாளுடைய திருவுள்ள உகந்திருக்கு, அவனுடைய திருவுள்ள உகக்கிற மாதிரி நாம் ஏதோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கோம். இப்படி நினச்சிட்டு ஒரு பக்குவத்தில் வாழ்க்கையை வாழணுன்றது பெரிய விஷயம். சரி, ஓகே சுவாமி, எங்களுக்கு புரிஞ்சு கொடுத்து அந்த 22வது ஸ்லோகத்தினுடைய கான்செப்டை புரிஞ்சுட்டோம். இப்போ இந்திராதி தேவதாந்திரங்களை, அதாவது தேவதாந்திரங்களை குறித்து ஒருத்தன் யாகம் பண்ணுறான். ஒருத்தர் இருக்கார், அவருக்கு இந்திர பதவி வேணும்னு ஆசை வருது, இல்லை இந்திர பதவிக்கு கூட ஆசைப்படலவர். சரி, ஒரு தேவதையை ஆராதிப்போமே அப்படின்னு ஆராதிக்கிறார். அவருக்கு தன் அந்தர்யாமியான பரமாத்மானா பலப்பிரதானம் பண்ணுறான்னு தெரியாது. அவர் சொர்க்கத்துக்காக ஆசைப்படுறார், இந்திர பதவிக்காக ஆசைப்படுறார், பிரம்ம பதவிக்காக ஆசைப்படுறார். அதுக்காக அந்தந்த தெய்வங்களை ஆராதிக்கிறார். அவர் என்ன நினச்சுட்டார், இந்திரனை ஆராதிச்சா தனக்கு இந்திர பதவி கிடைச்சிடும், பிரம்மாவை ஆராதிச்சா தனக்கு பிரம்ம பதவி கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சுட்டார். அப்படி கிடைக்குமா?
ஒரு பதவிக்கு இன்னொருத்தர் வரணும்னு சொன்னால் அந்த பதவியில் இருப்பவரை ஆராதித்தால் அந்த பதவி கிடைக்காது. அந்த பதவியை யார் ஏற்படுத்தினாலோ, அந்த பதவிக்கு யார் நியமனம் அளிக்கிறார்களோ அவர்கள் ஆராதித்தால் தான் அந்த பதவி கிடைக்கும். கரெக்டு தானே? இப்போ பிரம்மா பதவி ஒருத்தருக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பிரம்மாவிற்கு அந்த பதவியை அளித்த பகவான் ஆராதித்தால் தான் பிரம்ம பதவி கிடைக்கும். பிரம்மாவுக்கே ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அந்த பதவி இன்வேலிடு. நான் தான் பிரஜாபதி, நான் தான் சிருஷ்டிகர்த்தா, நான் தான் பிரம்மா அப்படின்னா இங்கே வரோம். என்ன நினச்சிருக்கிறீர்? 31/12/2023 நீ ரிட்டையர்மெண்ட் தெரியுமா? உங்களுக்கு ரிட்டையர் ஆயாச்சு. 1/1/2024 புதுசாக ஒரு பிரம்மா அப்பாயிண்ட் ஆகிடுது. நேற்று வரலாம் பதவியில் இருந்தீர், அதனால் உமக்கு நாங்கள் மரியாதை கொடுத்தோம். இப்போயும் உங்கள் பேரில் மரியாதை இருக்கும் உங்கள் பேரில். ஆனால் பதவியில் இருந்த பொழுது கொடுத்த மரியாதையை இப்போ கொடுக்க முடியாது. சரி, கொடுத்துருக்கிற மரியாதையை ஜாக்கிரதையாக காப்பாற்றிட்டு கிளம்பி போயிட்டேரும் அப்படின்னு பிரம்மாவை பார்த்து சொல்லுவாள். நடக்குமா அது? அப்போ அந்த பிரம்மாவை ஆராதித்தால் அது கிடைக்குமோ? கிடைக்காது. அர்ஜுனன் என்ன கேட்டான், மக்கள் அறியாமையினாலே மற்ற தெய்வங்களை ஆராதிக்கிறது இருக்கட்டும், நீ எல்லாம் அறிந்தவனாயிற்றே, சர்வஜனாயிற்றே, சர்வ பலப்பிரதனாயிற்றே, அந்த மக்கள் அறியாமல் செய்யும் அக்காரியத்திற்கு இரக்க குணம் பெற்றவனான நீ மோக்ஷாந்தமான உயர்ந்த ஐஸ்வர்யத்தை அவர்களுக்கு அளித்து ரட்சிக்க கூடாதா? அவ தெரியாமல் காரியம் பண்ணுறது இருக்கட்டும்பா கிருஷ்ணா, அவர்கள் தெரியாமல் காரியம் செய்வது இருக்கட்டும். உன்னைத்தான் ஆராதிக்க வேண்டும். உன்னை ஆராதித்தால் தான் சகல பலப்பிரதோகி விஷ்ணு, எந்த பலன் வேண்டுனாலும் அது விஷ்ணுவிடத்தில் தான் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாமலேயே இருக்கட்டும். அதை தெரிஞ்சுக்கல. ஏன் தெரிஞ்சுக்கல? டியூ டு வேரியஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ், வேரியஸ் ரீசன்ஸ். அவளுக்கு அது தெரியல. ஓகே ஃபைன், இருக்கட்டும். உனக்கு தெரியறதோ இல்லையோ, நீ அறிந்தவன் தானே, நீ எடுத்து சொல்லக்கூடாதா? நீ அவளை கைட் பண்ணக்கூடாதா? நீ அவளுக்கு பலனை கொடுக்கக்கூடாதோ? அது பண்ணலாமே என்று ஒரு கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு இந்த 2 ஸ்லோகங்களினாலே கிருஷ்ணன் பதில் சொல்லுகிறான். ஏது அன்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தி அவிதிபூர்வகம். இந்த சித்தாந்தத்தின் விஷயம் ஒன்று நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை 2 பாகமாக பிரிங்கோ. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, வேதத்தை 2 பாகமாக பிரிங்கோ. ஒரு பாகத்துக்கு கர்மகாண்டன் பேர், இன்னொரு பாகத்துக்கு ஞான காண்டன் பேர். இப்போ ஒன்று வச்சுக்கோங்களேன், எஸ்எஸ்எல்சி வரலும் ஒரு ஸ்டடி. நம்மலாம் என்ன பண்ணுறோம், எல்கேஜிலேருந்து ஆரம்பித்து எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்ட் வரலும் ஒன்று படிக்கிறோம். அப்புறம் 11th நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பெஷல் சப்ஜெக்ட்னு படிக்க ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட் குரூப்பு, செகண்ட் குரூப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, சயின்ஸு, கெமிஸ்ட்ரி, ஏதோ ஒன்று, இன்ஜினியரிங், ஏதோ ஒன்று பிரிச்சுக்கலாம். அதில் குரூப்லாம் இருக்கு இல்லையோ. இப்போ ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு இதுவாக அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. நான் புரியறதுக்காக சொல்கிறேன். என்ன இருந்தாலும் 10th வரலாம் ஒரே மாதிரி படிக்கிறோம், எல்லாத்தையும் படிச்சுக்கிறோம். அப்புறம் 11th ஸ்பெஷல் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறோம். அந்த 10th வரலாம் படித்த சப்ஜெக்ட் நமக்கு ஓகே ஃபைன். ஆனால் 11th படிக்கக்கூடிய ஸ்பெஷல் சப்ஜெக்ட் தான் ரொம்ப ஓவராக கான்சன்ட்ரேட் பண்ணி, ஏன்னா அதுலேருந்து நமக்கு லைஃப் பெருசாக ஸ்டார்ட் ஆக போகுது. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாற போகிறது. நாம் அதுக்கு உண்டான உத்தியோகத்தை அடைய போகிறோம். இப்போ 11th 12th படித்து அதுக்கப்புறம் காலேஜ் முடித்து ஒரு டிகிரி முடித்தோன்னா அந்த டிகிரி நாம் எதை முடிச்சிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வேலை கிடைக்க போகிறதே தவிர்த்து எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வச்சு வேலை கிடைக்க போகிறது. கரெக்டு தானே? இந்த லாஜிக் கரெக்டு தானே? அப்போ படிப்பை நாம் 2 விதமாக பிரிச்சிருக்கோம். எஸ்எஸ்எல்சி வரலும் ஒரு படிப்பு, எஸ்எஸ்எல்சிக்கு மேலே ஸ்பெஷல் படிப்பு, அதாவது கரியர் பேக்ரவுண்டு படிப்பு அப்படின்ற மாதிரி ஐடியா வச்சுருக்கோம். கரெக்டாக? ரைட். எஸ்எஸ்எல்சியில் படிக்கச்சவே நீ +1 என்ன குரூப் எடுக்க போறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இதே மாதிரி தான் வேதத்தை என்ன பண்ணணும், 2 விதமாக பிரிக்க வேண்டும். ஒன்றை கர்மகாண்டம் என்று பிரிக்க வேண்டும், மற்றொன்று ஞான காண்டம் என்று பிரிக்க வேண்டும். அந்த ஞான காண்டத்திற்கு உபனிஷத் காண்டம், பிரம்ம காண்டம் என்பதாக பெயர். கர்மகாண்டம்ன்றது யாகம், யஜ்ஞம், தானம், தவம் எல்லாம் சொல்லப்படுறது. உனக்கு என்ன வேணுமோ அதுக்கு உண்டான பூஜா கிரமங்கள் சொல்லப்படுகின்றது. அப்புறம் தட்சிணா அக்னி, காரகபத்திய, வாகவனியம் என்பதான அக்னி விசேஷங்கள் சொல்லப்படுகின்றன. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் பண்ணணும். கர்மாக்கள் பண்ணாமல் நிச்சயமாக நமக்கு எந்த நல்லது நடக்காது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் பகவத்கீதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். வாட் அ ஃபென்டாஸ்டிக் லெக்சர் பேஸ்ட் ஆன் பகவத்கீதா பை சோ அண்ட் சோ அப்படி நான் பேசிட்டு இருக்கேன்னா தட் இஸ் அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. கர்மாக்களை பண்ணணும். எக்காரணம் கொண்டும் சந்தியாவந்தனம் முதலான கர்மாக்களை விடக்கூடாது. இது பிராமணனுக்கு மட்டும் இல்லை, பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்களுக்கு சந்தியாவந்தனம் உண்டு. சந்தியாவந்தனம்னு சொன்னால் திரிகால சந்தியாவந்தனம் சேர்த்து தான். நான் கார்த்தால மட்டும் பண்ணுறேன், மாத்தியானம் இது எக்ஸம்ஷன் வாங்கிட்டேன், ராத்திரி ஆஃபீஸில் வந்ததுனால பண்ணுறதில்ல, அதெல்லாம் தப்பு. சில பேர் கேட்பா லேட்டாக வந்தால் பண்ணலாமான்னு. யோ, பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு.
சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங், பெட்டர் லேட் than நெவர். இதெல்லாம் மீதிக்கெல்லாம் பேசுகிறோமோ இல்லையா? நம்ம மீதிக்கெல்லாம் பேசுகிறோம் இல்லையா? ஒரு சினிமா பார்க்க வரோம், லேட் ஆகிடுது, பாதியிலேருந்து அந்த சினிமா பார்க்க ஆரம்பிக்கலையா? நம்ம விட்டுருவோமா? நம்ம வாங்கின டிக்கெட் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது, ஓடி போய் சினிமா தேட்டரில் போய் உட்காந்துக்கல. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு லேட்டாக வந்தால் ஓடி போய் 10 ஓவர் ஆகிடுது, மொத்தமே 20 ஓவர்ஸ் கிரிக்கெட் தான், 10 ஓவர் ஆகிடுது, இனிமேல் மேட்ச் பார்க்கணுமா, திரும்பி வந்துடுறோமா? ஓடி போய் உட்காந்து பார்க்கல. சந்தியாவந்தனம் திரிகாலம் பண்ணோம். கார்த்தால ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் மாத்தியானிக்கு 2 முடிச்சிருக்கோம். பெரிய கஷ்டமான 5 10 நிமிஷம், 5 அந்த பேப்பர் படிக்கலாம் தலை வெடிச்சிருமா? அந்த நியூஸ் பார்க்கலாம் தலை வெடிச்சிருமா? உட்காந்து ஃபோனில் சேட் பண்ணலாம் தலை வெடிச்சிருமா? அதெல்லாம் நிறுத்திட்டு 5 10 நிமிஷம் சந்தியாவந்தனம் பண்ணுங்க, மாத்தியானிக்கு பண்ணுங்க. திருப்பி ராத்திரி ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு, 11 மணி வந்தேன், பரவாயில்ல, பெட்டர் லேட் தென் நெவர், ஒரு சந்தியாவந்தம் பண்ணுங்க. என்ன ஒரு அர்க்கப்பிரதானம் பெருமாள் பண்ண சொன்னான். உன்னை ஹோமகுண்டத்தை வச்சு ஹோமம் பண்ணி என்னை ஆராதின்னு சொன்னானா? ஒரு சொம்பு ஜலம் கூட்டுறதுக்கு பெரிய கஷ்டமா உனக்கு? சமாதானங்கள்லாம் சொல்லாதீங்க. பாருங்க, நீங்கள் எத்தனை சமாதானம் சொன்னாலும் அதுக்கு கையில் ரிப்ளை இருக்குது. அதான் வெறுமை இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லிட்டு போங்க ஒரே விஷயம். ஐ எம் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட் ஆன் டூயிங் பர்ஃபார்மிங் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. தட் டசன்ட் மேட்டர். அவகிட்ட நம்ம ஆர்கியூ பண்ண போகிறதில்ல, அவகிட்ட வெட்டித்தனமாக நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. பட் சந்தியாவந்தனம் பண்ணுறதா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா காமிச்சிட்டு இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது பண்ணால் தப்போ, அது பண்ணால் தப்பான்னு கேள்வி கேட்குறதுலாம் தப்பு. பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. பண்ணாமல் இருக்கிறது தான் தப்பு. எந்த வகையில் பண்ணினாலும் தப்பு இல்லை, அப்படி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே தெளிவுகளை பெரியவாள்கிட்ட போய் கேளுங்க. நீங்களா ஏன் கன்க்ளூஷனுக்கு வரீங்க? எனக்கு தலைவலிக்கிறதுனா என்ன இப்போ டைப் ஆஃப் தலைவலி வந்திருக்குன்னு நான் யோசிக்காமல் நானே மருந்து சாப்பிட முடியுமா? டாக்டர்கிட்ட போக வேண்டாம். ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தால் பரவாயில்ல டாக்டர், நாமளே அவருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். யாருக்கு? டாக்டருக்கு. டாக்டர்கிட்ட போய்ட்டு எனக்கு என்ன ஒரு எக்ஸ்ரே எடுத்துறீங்களா, ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துறீங்களா, ஏன் அப்போ அவர் எதுக்கு உட்காந்துருக்கார்? இவன் போகிறான். இன்னொரு வேடிக்கை பார்த்தீங்களா நீங்கள்? கண்டதையும் தின்றான். ஓடுறது, பறக்கிறது, உட்கார்றது, நீஞ்சறது, ஊடுறது எல்லாத்தையும் வறுத்து சாப்பிட்றான். இப்போ சர்வசாரமாக போயிடுத்ததெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட்றான். கண்ணாமினான்னு குடிக்கிறான். உடம்பெல்லாம் கெட்டு போச்சு. வைத்தியர்கிட்ட போகிறான், டாக்டர்கிட்ட போகிறான். டாக்டர் பார்த்துட்டு ஏதோ மருந்து கொடுக்குறார். அந்த மருந்தை வாங்கி நான் ஒரு கேள்வி கேட்கலாம் பாருங்க. என்ன கேள்வி? டாக்டர், இந்த மருந்து ஒன்றும் சைடு எஃபெக்ட் வராதுனர். ஆடா பாவி, உடம்பு முழுக்க சைடு எஃபெக்ட் தான்டா உனக்கு. இத்தனை நேரம் தின்னக்கூடாது, நான் தின்னு குடிக்கக்கூடாது, குடிச்சுட்டு என்ன எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து டாக்டர்கிட்ட வைத்தியத்துக்கு வந்தா இந்த மருந்தை சாப்பிட்டா எனக்கு சைடு எஃபெக்ட் வருவான்னு கேட்கலாம் பாருங்க. உலகத்திலேயே கிமாச்சரியம் மத்தப்புறம், இதை விட உலகத்தில் ஆச்சரியமானது என்ன இருக்கு? அப்பத்தியத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறோம். அந்த மாதிரி நாம் எல்லாத்தையும் முட்டாள்தனமாக நினச்சிக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்காமல் இருக்கோம். சரி, இப்போ திருப்பி விஷயத்துக்கு வருவோம். கர்மகாண்டத்தினுடைய விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கர்மகாண்டம் என்பது என்ன சொல்லப்படுகிறது? நாம் நம்முடைய காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கர்மகாண்டம் உபதேசம் பண்ணிக்கிறது. அது எஸ்எஸ்எல்சி படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது ஞானபாகம், பிரம்மபாகம். எஸ்எஸ்எல்சி நாலேஜ் இஸ் நாட் சஃபிஷியன்ட், அது போராது. மேலே நீ படிக்கணும். எஸ்எஸ்எல்சி வரலாம் படிச்சுட்டேன் போறோன்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேலே நீ படிக்கணும். அப்போ தான் அவனுடைய கரியர் டெவலப் ஆகும். அந்த மாதிரி பிரம்மஜானத்தை சம்பாதிக்கணும். பிரம்மஜானத்தை சம்பாதிக்கணும். ஒன்று கேட்பான்ல, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கார்? எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கார். யாராவது பொண்ணு கொடுப்பாளா? அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது படிக்கணும். அப்போ தான் ஒரு பொண்ணு கொடுப்பா, அப்போ தான் உத்தியோகமே கொடுப்பா, அதனால தான் பொண்ணு கொடுப்பா. சொல்கிறோமோ இல்லையோ? அந்த மாதிரி கர்மகாண்டத்தை மட்டும் தெரிஞ்சுட்டா போகிறது. பிரம்மகாண்டத்தை விசாரம் பண்ணும். பிரம்மகாண்டம் முழுக்க முழுக்க வேதாந்த விசாரம். பிரம்மத்தை, பிரம்ம லட்சணத்தை, பிரம்ம தத்துவத்தை குறித்து பேசக்கூடிய விசாரம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரம்மா என்றால் சரஸ்வதியின் மணாளன் சதுர்முக பிரம்மா, அவர் வேறு. பிரம்ம என்றால் பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன். அந்த வித்தியாசம் இருக்கணும். இப்பொழுது இந்திரன் முதலான தேவர்கள் இருக்காளே, அவர்களை குறித்து ஏது அன்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக. இந்திரன் முதலான தேவதைகளிடத்தில் பக்தி பூண்டவர்களாக ஸ்ரத்தையுடன் அவர்களை குறித்து செய்யும் யாகம் முதலான கர்மாக்களினாலேயும். ஏது அன்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தையான்விதாக. அப்படி யாகம் முதலான கர்மாக்களினாலேயும் நானே ஆராதிக்கப்படுகிறேன். சந்தேகமே வேண்டாம். யஜந்தே ஸ்ரத்தையான்விதா. இன்னொன்று, அந்த கர்மகாண்டத்தின்படி கர்மாக்களை செய்பவர்கள் ஸ்ரத்தை இல்லாமல் செய்யல, ஸ்ரத்தையோடத்தான் செய்யலாம். வேதமே சொல்றது ஸ்ரத்தையா நேயம் அஸ்ரத்தையா அதேயம். டேப்பா கொஞ்சம் ஸ்ரத்தையோடு பண்ணுடா, கொஞ்சம் நஞ்சம் ஸ்ரத்தை வளர்த்துக்கோங்கடா, ஸ்ரத்தை இல்லாமல் இந்த ஒரு காரியத்தையும் பண்ணாதீங்கடா அப்படின்னு வேதம் கரெக்டாக சொல்றது. டிஸ்இன்ட்ரெஸ்டடாக ஒரு காரியம் பண்ணினா அந்த காரியம் சோபிக்குமா, சக்ஸஸ்ஃபுல்லாக வருமா? வரவே வராது. இப்பயே இந்த சாயங்காலத்து வெளில எஸ்விபிசியில் சாயங்காலம் 6:30 மணிக்கு சந்தியானம் பண்ணிட்டு 6 மணிக்கு உட்காந்து பார்க்குறோம். அட என்னப்பா என்னமோ சொல்கிறேன்.
அப்படின்னா அங்கேயும் ஓடிடுறது, இங்கேயும் ஓடிடுறது. எதில் புத்தி போகும்? எதில் புத்தி போகும்? ஏதாவது ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஒன்று எஸ்விபிசி ஆஃப் பண்ணிடுங்க, பகவத்கீதை வேண்டாம். கையில் ஃபோன் வச்சுட்டு அதை பார்க்குறது முக்கியமாக இருந்தால் பகவத்கீதை வேண்டான்னு தான் சொல்லணும். இப்படி இந்திரன் முதலான தேவர்களிடத்தில் பக்தி உடையவர்கள் ஸ்ரத்தையுடன் அவர்களை குறித்து செய்யும் யாகம் முதலான கர்மாக்களினாலேயும் நானேதான் ஆராதிக்கப்படுகிறேன். அவர்கள் என்னைத்தான் ஆராதிக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். சாருவாகனாய் இருப்பான் ஒரு சேவகன், ராஜாவின் தேகத்தில் மாலையிட்டால் ராஜாவினுடைய ஆத்மாவிற்கு சந்தோஷம் ஏற்படுகிறது என்பதை அறியாதார் போலே ஒரு நாஸ்திகன் இருக்கான். இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு பொன்னாடை போத்துறது, மாலை போடுறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். நம்ம தேகத்திற்கு தான் பொன்னாடை போத்துறோம், தேகத்துக்கு தான் மாலை போடுறோம். ஆனால் அதனால் சந்தோஷம் அடைவது தேகமா ஆத்மாவா? தேகமா ஆத்மாவா? ஆத்மாவுக்கு தானே சந்தோஷம் வருது. ஒரு நல்ல ஷர்ட்டு வாங்கி கொடுக்குறார், நல்ல பேண்ட் வாங்கி கொடுக்குறார், அதை போட்டுண்டா சந்தோஷப்படுறது தேகமா ஆத்மாவா? தேகத்திற்கு சந்தோஷம் எப்படி உண்டாகும்? அது அச்சேதனம் தானே, அது அச்சேதனம் தானே. புரிஞ்சுக்கணும். தத்துவங்களை உபதேசம் செய்யும் பொழுது நாம் வெகு ஜாக்கிரதையாக அந்த தத்துவங்களுடைய உபதேசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்திராதி தெய்வங்களை குறித்து யாகங்கள் செய்து பலனை அடைபவர்கள் என்னைத்தான் மறைமுகமாக உபாசிக்கின்றார்கள். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர்கள் என்னைத்தான் உபாசிக்கின்றார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கணுமே, அது தெரிஞ்சுக்கணுமே. அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. பொங்கல் பண்டிகை அதெல்லாம் வருது, பண்டிகை வருது. குழந்தை அப்பா கிட்ட கேட்குறது, எனக்கு புது சொக்கா வாங்கி கொடு, புது பாவாடை, புது ட்ராயர், புது பேண்ட் வாங்கி கொடு, நிறைய பக்ஷணங்கள் தின்பண்டங்கள்லாம் வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறது குழந்தை. அப்பா சரி பார்க்கண்ணா, உனக்கு நான் சாயங்காலம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். பண்டிகைக்கோசரம் கேட்குறது குழந்தை. அவன் அப்பா ஒரு ராஜா கிட்ட ஒர்க் பண்ணுறான். ராஜா கிட்ட போனான். ராஜா, என்னுடைய குழந்தை கேட்குறது, அந்த குழந்தைக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், சாயங்காலம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கணும் இன்றைக்கி. அப்புறம் கூட சொல்லலாம் சம்பளத்தில் வேணால் கழிச்சுக்கோங்கன்னு. பட் ராஜா கிட்டே கேட்குறான், எனக்கு என் குழந்தைக்கு நான் ட்ரெஸ் வாங்கிட்டு போகணும், என் குழந்தைக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போகிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். ராஜா பார்த்தான், ஆடா பைத்தியமே, அதுக்கேண்டா அவ்வளோ கஷ்டப்படுற, இந்தாடா 5000 ரூபா தரேன் வச்சுக்கோ, போய் சந்தோஷமாக அந்த குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடு, உப்பு புளி பருப்பு மிளகு பருப்புலாம் வாங்கி கொடு, நல்லா பண்டிகையை நல்லா சந்தோஷமாக கொண்டாடு. ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கோ, அரண்மனைக்கு வேலைக்கு வர வேண்டாம், 2 நாள் லீவ் எடுத்துக்கோ, ஃபேமிலியோடு சேர்ந்து எங்கேயான டூர் போயிட்டு வா, ஃபங்க்ஷன் நல்லா பண்டிகையை செலிப்ரேட், ஃபெஸ்டிவல் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு வான்னு சொன்னோடனே இவன் சந்தோஷமாக சாயங்காலம் குழந்தைக்கு 2 ஜோடி சொக்கா பாவாடை எல்லாம் வாங்கிட்டு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வரான். அந்த குழந்தைக்கு ஏகமாக சந்தோஷம் வருது. அந்த குழந்தை ஏகமாக அதை சந்தோஷப்பட்டு அனுபவிக்கிறது. எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தார், எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தார் அப்படின்னு பக்கத்தாத்தில் போய் காமிக்கிறது, எதிராத்தில் போய் காமிக்கிறது, பக்கத்தாத்த குழந்தையை கொண்டு ஸ்வீட்டை கொடுக்குறது, எங்கள் அப்பா வாங்கி வந்து கொடுத்தாரு பாரு எனக்கு அப்படின்றது. உண்மையில் அந்த குழந்தை யாரை கேட்டது? அப்பாவை கேட்டது. ஆனால் அப்பா யாரை கேட்டான்? ராஜாவை கேட்டான். இப்போ அந்த சேவகனுக்கு ரூபா யார் கொடுத்தா? ராஜா கொடுத்தான். அந்த சேவகன் இத்தனை காரியங்கள் பண்ணினானே, எது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வந்தது, ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி வந்ததுலாம் எதனால்? ராஜா அவனுக்கு பண்ணின அனுகிரகத்தினால. அவன் 5000 ரூபா கொடுத்தாலும் இல்லையோ ராஜா, அந்த ரூபாயை வாங்கி வந்து தன் குழந்தையை சந்தோஷப்படுத்தினாலும் இல்லையோ. இப்போ அந்த குழந்தைக்கு ராஜா கொடுத்துருக்கான்னு தெரியுமா? இதான் கேள்வி. அப்போ குழந்தையினுடைய பார்வையில் என்ன தெரியும்னா, இதெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தார், அப்பாவால் வாங்கி தர முடியாது, அப்பாவுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது, அப்பாவுடைய சம்பளம் அவ்வளோ இல்லை, அப்படியே அப்பா வாங்கி தரணுனால இந்த மாதம் சம்பளம் வந்த பிறகு தான் வாங்கி தரமே தவிர திடீர்னு மாதத்துக்கு நடுவில் ஒரு ஃபெஸ்டிவல் இருந்ததுன்னா அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அப்பா கிட்ட கையில் பைசா கிடையாது. அதனால அவர் ராஜா கிட்ட போய் கேட்டார், ராஜா கொடுத்தான். அர்த்தம் புரியுதா? ராஜா கொடுத்தான். அது போலத்தான் இவன் தேவதாந்திரத்தை உபாசனை பண்றான்.
குழந்தை அப்பாவை கேட்குற மாதிரி இந்திராதி தேவர்களை இவன் பிரார்த்திக்கிறான். எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு இந்திராதி தேவர்களை பிரார்த்திக்கிறான். அவள் என்ன பண்ணுறா? எம்பெருமானை பிரார்த்திக்கிறான். அந்த எம்பெருமான் மூலமாக தான் அவளுக்கு சக்தி வருது, சாமர்த்தியம் வருது. இந்த விஷயம் அடுத்த ஒரு கதை சொல்கிறேன், அடுத்த எபிசோடில் ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதையில் பார்த்தா தான் தெரியும். ஆகையால் இந்திரனிடத்தில் பக்தி உடையவர்கள் ஸ்ரத்தையோடு என்னை ஆராதிக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை அர்ஜுனா. இந்திரன் முதலான தேவர்களிடத்தில் பக்தி உள்ளவர்கள், ஸ்ரத்தை உள்ளவர்கள் என்னை மறைமுகமாக ஆராதிக்கிறார். அவளுக்கு தெரியாது. அவர்களை குறித்து செய்யப்படக்கூடிய யாகம், தானம் முதலான அனைத்தினாலேயும் நான் தான் ஆராதிக்கப்படுகிறேன். ஆனால் வேதாந்த சாஸ்திரங்கள் எந்த வழியில் எதை சொல்லுகின்றனவோ சர்வபூதாந்தராத்மானம் விஷ்ணுமேவ யஜந்திதே என்று வரப்போகிறது. சர்வபூதங்களுக்கும் அந்தராத்மாவான விஷ்ணுவை குறித்தே இந்த ஆராதனை செய்யப்படுகிறது. அதில் சுப்பிரசன்னனாக, அதில் பிரீத்தனாக, அதில் சந்தோஷத்தை அடைந்தவனான நான் தான் பலனளிக்கிறேன். அதை தெரிஞ்சு பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல அந்த குழந்தை, சேவகன், ராஜா அந்த எக்ஸாம்பிளை இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அந்த எக்ஸாம்பிள் என்ன தெரியுமோ இல்லையோ, குழந்தைக்கு தந்தையார் தான் வாங்கி தருகிறார் என்று அது தெரிந்திருக்கிறது. உண்மையில் அந்த தந்தையாருக்கு பணம் அளித்தது யாரு? ராஜா. ராஜா பணம் அளிக்கலைன்னா என்ன ஆகும்? அந்த தந்தையாரால் குழந்தை கேட்டதை வாங்கி தர முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு தேவதையும் இருக்கே, அந்தந்த தேவதைகளுக்கு உங்களை வணங்கும் பக்தர்களுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்யுங்கோள் என்று அவர்களுக்கு அனுகிரகம் செய்தவன் எம்பெருமான். இதுதான் வேதாந்தத்தினுடைய தீர்ந்த ஒரு முடிவு. ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய ச புனః புனः ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி என்று சொல்லுகிறது. இதனுடைய விவரணத்தை நாம் மேற்கொண்டு தொடர்ந்து பார்க்கலாம். ஏ த்வன்ய தேவதா பக்தாக யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தேபி மாமேவ கௌந்தேய யஜந்தி அவிதிபூர்வகம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. येऽप्यन्य देवता भक्ताः यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्यविधिपूर्वकम्. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் பாராயணம் செய்வோம். येऽप्यन्य देवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि मामेव कौन्तेय यजन्त्यविधिपूर्वकम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் தெய்வத்தை ஆராதிக்கும் வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். நம்மளுடைய சனாதன ஹிந்து தர்ம நூல்களில் காலக்ஷேபோ ந கர்த்தவ்யः க்ஷீணமாயுः க்ஷணே க்ஷணே யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. டயத்தை வேஸ்டே பண்ணக்கூடாதா. காலக்ஷேபா நகர்த்தவ்யா க்ஷீணமாயு, ஆயுஷானது போயிட்டே இருக்கு. யமஸ்ய கருணா நாஸ்தி, யமதர்மராஜனுக்கு கருணையே இருக்காதான், டைம் ஆகிடுதுன்னு வந்து தூக்கின்னு போயிடுவான். அதனால் கர்த்தவ்யம் ஹரிகீர்த்தனம், கர்த்தவ்யம்னு போட்டிருக்கு. மஸ்ட்டு கீர்த்தனமானது மஸ்ட்டு செய்யணும்னு அர்த்தம். கண்டிப்பாக செய்யணும், ஹரிகீர்த்தனம் செய்யணும். அதனால் பலவிதமான லாபங்கள் இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்கறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை நாம் கேட்டு மகிழலாம். மனசுத்தியில்லதவகே மந்திரத பலவேணு மனசுத்தியில்லதவகே ಮಂತ್ರದ ಫಲವೇಣು ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದ ಬಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು
ತನು ಶುದ್ಧಿ ಇಲ್ಲದ ಬಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇನು ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇನು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಮೀನು ಮೊಸಳೆಯಂತೆ ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು ಶ್ರೀಶೈಲದ ಕಾಕಿಯಂತೆ ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಒಳಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ ಹೊರಗೆ ಮಿಂದು ಒಳಗೆ ಮೀಯದವರ ಕಂಡು ಬೆರಗಾಗಿ ನಗುದಿತ್ತ ಪುರಂದರ ವಿಠಲ ವಿಠಲ ರಾಗಿ ತಂದಿರ್ಯ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯ ರಾಗಿ ತಂದಿರ್ಯ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯ ರಾಗಿ ತಂದಿರ್ಯ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯ ಭಿಕ್ಷಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯ
भिक्षकरागे तन्दिर्या भिक्षकरागे तन्दिर्या भिक्षकरागे तन्दिर्या भिक्षकरागे तन्दिर्या. இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியினிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियकान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.